ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராம் பேசுறேன். இன்னைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையை பத்தி பார்க்க போறோம். விக்ரமாதித்தன் கதை. இது எல்லாரும் நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கே தெரியாத ஒரு சில விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உஜ்ஜயினின்னு ஒரு நாடுங்க, நல்ல பலமா செழிப்பான இருக்க நாடு. அந்த நாட்டை போஜராஜன்ற ஒரு மன்னன் நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வராரு. எந்த ஒரு தவறுதலும் இல்லாம நல்லா ஆட்சி செஞ்சுட்டு வராரு. சரி, அவருக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு. வார வாரம் ஆனா காட்டுக்கு போயிட்டு அங்க வேட்டையாடுறது. இதே மாதிரி அவர் போறாரு. அவரோட சகாக்களும் ஒரு மந்திரியும் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு வேட்டையாடுறாரு. வேட்டையாடி முடிச்ச உடனே, அதாவது மதியத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் டயர்ட் ஆகுறாங்க, அதாவது வெப்பத்தினால. சரி, எல்லாரும் ஈவினிங் என்ன செய்யறாங்க, தண்ணி தாக்கம் இது மாதிரி எடுக்கும் போது பாக்குறாங்க எந்த இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்ப பக்கத்துல பார்த்தா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தோட்டங்க. அந்த தோட்டத்துல அவ்வளவு அழகா காய்கறி எல்லாமே வளைஞ்சி நல்ல செழிப்பா இருக்கு. சரி, பார்த்த உடனே அந்த தோட்டத்துல போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு போகும்போது, அந்த தோட்டத்து முதலாளி, அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் என்ன செய்யறாரு, பறந்த மேல இருந்துட்டு ராஜா பார்த்த உடனே வாங்க ராஜா வாங்க ராஜான்னு கூப்பிடுறாரு. சரி சொல்லிட்டு இவங்க நல்ல வரவேற்பு இருக்கா சொல்லிட்டு அந்த தோட்டத்துள்ள போறாங்க. தோட்டத்துள்ள போன உடனே, மகாராஜா உங்களுக்கு நீங்க எல்லாம் தண்ணி தாக்கம் இது மாதிரி எல்லாம் சோர்வா இருப்பீங்க, உங்களுக்கு வெள்ளரி பிஞ்சிலா இருக்கு, நீங்க இருந்தாங்க சாப்பிடுங்க, இது சாப்பிட்டீங்கன்னா தண்ணி தாக்கம் தீரும். அதே மாதிரி நல்ல பழம் வகை மாதுளம் எல்லாமே காய்ச்சி தொங்குது. அதெல்லாம் பார்த்த உடனே இவங்க நல்ல உற்சாகத்துல போயிட்டு போஜராஜனும் அவரோட மந்திரி எல்லாரும் சாப்பிடுறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ராஜா ரெஸ்ட் எடுக்கும்போது ஒரு ஐயோ ஐயோன்னு ஒரு சத்தம். என்னடான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏந்து பார்க்கும்போது, தோட்டத்துக்கு சொந்தக்காரர் மன்னா, நாட்டை கேட்க வேண்டிய நீங்களே இப்படி என்னுடைய காட்டை நாஸ்தி பண்ணிட்டீங்களே கேட்கிற. என்னடா நீ தானடா எங்களெல்லாம் கூப்பிட்ட, நீங்க தானடா என்னை எல்லாத்தையும் சாப்பிடுன்னு, இப்ப நீ எப்படி சொல்றியா அப்படி கேட்கிறாரு. அதுக்கடுத்து அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் போகுது. ஓகே சொல்லிட்டு மன்னன் சொல்ற, நண்பா, நாங்க என்னென்ன சாப்பிட்டோமோ அதுக்கு என்னென்ன நஷ்டம் ஆச்சோ அதுக்கெல்லாம் உனக்கு நான் நஷ்ட நான் என்னோட நாட்டுக்கு போன உடனே நான் கொடுத்து அனுப்புறேன்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு திருப்ப அவன் அந்த பறந்த மேல போறாங்க. பறந்த மேல போன உடனே அவனுக்கு திருப்பி மனசு சேஞ்ச் ஆயிடுது. மன்னா எங்க போறீங்க, வாங்க, இன்னும் நிறைய இருக்கு சாப்பிட வேண்டிய பொருள், நீங்க சாப்பிடுங்கன்றாரு. என்னடா இவன் கீழே இறங்கி வந்த உடனே இப்படி பேசினா, நம்மள கழுவி கழுவி ஊத்தினா, இப்ப மேல போன உடனே இவன் இப்படி பேசுறானே சொல்லிட்டு, சரி ஓகே திருப்பி அவன் கூப்பிடுறானே சரி சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்த விட்டு அவங்களுக்கு போறதுக்கு மனசே இல்லை. திருப்பி அங்க இருக்க காய்கறி பழம் இதெல்லாம் சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது திருப்பவும் அவன் ஐயோ ஐயோன்னு கத்துறான். என்னடா என்னடா இப்போ உனக்கு திருப்பி ப்ராப்ளம் கேட்கும்போது, என்ன மண்ணா இப்படி பண்ணிட்டீங்க, என்னோட ஒரு வருஷம் உழைப்பையும் நீங்க இப்படி வீணாக்கிட்டீங்களே கேட்கிறாரு. சரி ஓகே, உனக்கு என்ன ப்ராப்ளம், உனக்கு நான் என்ன செய்யணும், சரி இந்த காட்டையே நீ எனக்கு கொடுத்துரு, இதை விட உனக்கு 4-5 மடங்கு நான் உனக்கு பொண்ணும் பொருளும் உனக்கு கொடுக்குறேன், நீ இந்த காட்டு உள்ள இருந்து நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு நீ வா, உனக்கு நாட்டு உள்ள வா, உனக்கு நீ நல்லா வசதியா வாழு அப்படின்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரரும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த அவரோட அந்த வயல் எல்லாத்தையும் ராஜாக்கு வித்துறாரு. வித்த உடனே ராஜா என்ன செய்யறாரு, இவன் பறந்த மேல ஏறும் போது இவனுக்கு மனசு சேஞ்ச் ஆயிடுது. அப்பனா பறந்த மேல ஏதோ இருக்கு சொல்லிட்டு பறந்த மேல ஏறுறாங்க. எல்லாம் செக் பண்றாங்க, ஒண்ணுமே இல்லை. அப்பனா கீழே ஏதோ இருக்கு, கீழே செக் பண்ணுங்க சொல்லிட்டு கீழே நல்லா ஆழமா தோண்டிக்கிட்டே இருக்காங்க. தோண்டும் போது ரொம்ப ஒரு அருமையான தங்கம் வைடூரியம் எல்லாம் பொறிச்ச ஒரு அழகிய ஒரு சிம்மாசனம் கிடைக்குது. அந்த சிம்மாசனத்தை ராஜா, அதாவது போஜராஜன் எடுத்துக்கிட்டு அவரோட அரண்மனைக்கு போறாரு. இனிமே நான் இந்த சிம்மாசனத்தை தான் உக்காஞ்சி இந்த நாட்டை ஆட்சி செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு அங்க இருக்க ஜோதிடர்கிட்ட எல்லாம் டைமிங் கேட்கிறாரு. இந்த சிம்மாசனத்துல நான் உக்காஞ்சி ஆட்சி செய்யணும், கரெக்டா ஒரு நல்ல நேரம் குறிச்சு தாங்கன்னு சொல்றாரு. ஓகே, ஒரு நல்ல நேரமும் குறிச்சு தராங்க. மன்னர் அரியணை ஏறுறாருங்க. அரியணை ஏறும் போது முதல் ஸ்டெப் அந்த படிக்கட்டுல வைக்கும் போது அந்த படிக்கட்டுல இருந்து ஒரு பொம்மை பேசுது. போஜராஜா, மன்னா, இந்த சிம்மாசனம் யாருடையது தெரியுமா, இந்த சிம்மாசனத்துல உக்காஞ்சி உனக்கு இந்த நாட்டால உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு ஒரு பொம்மை கேக்குது. கேட்ட உடனே மன்னர் அதிர்ச்சி ஆகுற. சரி ஓகே, இந்த சிம்மாசனம் யாருடையது, இந்த சிம்மாசனத்துல யாரு உக்காஞ்சி ஆட்சி செஞ்சா கேக்குறாங்க. 56 தேசங்களை கட்டி ஆண்ட மன்னன் விக்ரமாதித்தன் அமர்ந்து ஆட்சி செஞ்ச இந்த சிம்மாசனம், இதுல உட்கார உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குற. ஓ, விக்ரமாதித்தன் மன்னருடையதா இந்த சிம்மாசனம், ஓகே, அவருடைய பத்தி எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் என்ன ஏதுன்னு எனக்கு சொல்றியா கேக்குறாரு. அதுக்கு அடுத்தது அந்த பொம்மை விக்ரமாதித்த மன்னனை பத்தி சொல்லுதுங்க. 56 தேச மன்னர்களும் தலைகுனிஞ்சு அடிபணிந்து வணங்கக்கூடியவர் தான் எங்க விக்ரமாதித்த மாமன்னன். தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரனும் தலைகுனிஞ்சு வணங்கக்கூடிய மாமன்னர் தான் எங்க விக்ரமாதித்த மன்னன். கன்னியாபுரின்றது அவருடைய தலைநகரம். மன்னர் அரியணை ஏறிய உடனே அவருடைய நாட்டை விரிவுபடுத்த நினைக்கிறாரு விக்ரமாதித்த மன்னன். அப்ப அவருடைய மந்திரியில ரொம்ப முக்கியமான மந்திரியான பட்டின்ற மந்திரியை கூப்பிட்டு, மந்திரி, நம்ம நாட்டை விரிவுபடுத்தணும், அதுக்கு என்னென்ன வேலை இருக்கு அதெல்லாம் நீ பாரு, அதே மாதிரி நம்ம தலைநகரை இங்க இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்,
அப்படின்னு கேட்கிறாரு. பட்டியும் வந்து பல இடங்களை வந்து அலைஞ்சி திரியிறாரு. சரி சொல்லிட்டு ஒரு ஆற்றங்கரையில போய் உக்காஞ்சி குளிச்சுட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பாக்குறாரு. அப்ப வந்து பக்கத்திலேயே ஒரு காளி கோயில் இருக்கு. அந்த காளி கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு உக்காடுறாரு. உட்காரும் போது வந்து அங்க ஒரு பெரிய ஒரு கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு போட்டிருக்குன்னா, எவன் ஒருவன் அருகில் உள்ள ஆலமரத்துல இருக்க 7 உரி இருக்கோ அந்த 7 உரியும் வந்து ஒரே நேரத்துல ஒரே வெட்டி வீழ்த்தி அந்த 7 உரியும் வந்து குணவதி ஆத்துல விடுற நேரத்துல அருகில் உள்ள வேல்ல எவன் ஒருவன் பாய்கிறானோ அவன் எதிர்க்க வந்து காளி தேவி வந்து தோன்றி அவனுக்கு என்ன வர வேணுமோ அதை வந்து கொடுப்பாங்கன்னு அந்த கல்வெட்டுல போட்டிருக்கு. இத பட்டி உடனே படிச்ச உடனே ஓகேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, விக்ரமாதித்த மன்னனை போயிட்டு விரைவா போய் சந்திக்கிறாரு. மன்னா இப்படி போட்டிருக்குன்னு ஓகே சொல்லிட்டு விக்ரமாதித்த மன்னனும் வந்து பட்டியை வந்து கிளம்புறாங்க. கிளம்பி டிராவல் பண்ணி வந்து காளி கோயில வந்து அடைறாங்க. விக்ரமாதித்தன் மன்னன் வந்து பாக்குறாரு, ஆலமரத்துல வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு உரி தொங்கிட்டு இருக்கு. என்ன பட்டி இதை எப்படி நம்ம வெட்ட முடியும், ஒரே நேரத்துல வெட்டணும்னு இருக்கு, இது நம்ம எப்படி இது சாத்தியமாகும்னு கேட்கும்போது பட்டி வந்து ஒரு ஐடியா கேட்கிறாரு. ஐடியா சொல்றாருங்க, இந்த 7 உரிய வந்து ஒன்னா வந்து சுத்தி விட்டுலாம். ஏன்னா வந்து எல்லாத்துலயும் வந்து கீழே பானை இருக்கு, எல்லாத்துலயும் கயிறு இருக்கு, எல்லாத்தையும் ஒரே இதுவா சுத்தி விட்டுலாம். சுத்தி விட்டா எல்லாமே ஒன்னாயிடும். ஒன்னா ஆன உடனே ஒரே வெட்டு வெட்டிடலான்றாங்க. பட்டி சொல்லிடுறாரு. ஓகே சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பட்டி வந்து சுத்திடுறாரு. மன்னர் விக்ரமாதித்தன் தன்னுடைய வாளை எடுத்து ஒரே வெட்டுறாரு. வெட்டி அது வந்து குணவதி ஆற்றல விழுறதுக்கு முன்னாடி அருகில் இருக்க வேல்ல வந்து மன்னர் விக்ரமாதித்தன் வந்து பாயிறாருங்க. பாஞ்ச உடனே காளி தேவி வந்து வராங்க. மன்னா விக்ரமாதித்தா, உன்னுடைய அறிவுத்திறனை கண்டு நான் வியந்தேன், உனக்கு என்ன வர வேணும்னு கேக்குறாங்க காளி தேவி. மன்னர் சொல்றாரு, அம்மையே நான் வந்து இந்த இடத்துலயே வந்து உங்களை கோயில் இருக்க இடத்துலயே வந்து எனக்கு வந்து ஒரு தலைநகரம் வேணும். நான் வந்து எல்லா செல்வமும் பெற்று நான் வந்து பல தேசத்தை வென்று நாட்டை நல்ல சீரும் சிறப்புமா ஆளணும்னு கேட்கிறாரு. காளி தேவியும் உனக்கு நான் அந்த வரத்தை தரேன், அருகிலே வந்து உன்னுடைய தலைநகரை நீ நியமிச்சுக்கோ அப்படின்ற. அவ்வளவுதாங்க, நல்ல ஒரு அழகான நல்ல ஒரு தலைநகரம் உருவாகுது. அந்த தலைநகரத்துக்கு வந்து விக்ரமாதித்தன் வந்து காளி தேவி அவங்களுடைய பேரையே வைக்கிறாருங்க. காளி தேவி அவங்க அருளால அவங்க பெயராலேயே வந்து உஜ்ஜயினின்ற தலைநகரை வந்து விக்ரமாதித்த மன்னன் வந்து உருவாக்குறாருங்க. காளி தேவி அவங்க அருளால. அதுக்கப்புறமா நல்ல சீரும் சிறப்பா வந்து ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு. இந்த நேரத்துலதான் வந்து விஸ்வாமித்திரர் வந்து ரொம்ப கடுமையான ஒரு தவத்தை வந்து மேற்கொண்டு வர்றாரு. இதை வந்து இந்திரன் வந்து நல்ல உன்னிப்பா கவனிச்சுட்டு வர்றாரு. ஏன் எதுக்குன்னு பார்த்தா, விஸ்வாமித்திரரோட தவம் பழிச்சதுன்னா எங்க தன்னுடைய இந்திர பதவிக்கு வந்து ஆபத்து வந்துடும் சொல்லிட்டு இந்திரன் வந்து என்றாருங்க. சரி இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு நினைக்கும் போது தான் இந்த சமயத்துல போயிட்டு ரம்பை ஊர்வசி அவங்களோட உதவி போயிட்டு இந்திரன் வந்து நாடுறாரு. நீங்க தான் எனக்கு வந்து உதவி பண்ணணும், நீங்க போயிட்டு எப்படியாவது விஸ்வாமித்திரரோட தவத்தை கலைக்கணும்ன்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சம்மதிச்சுட்டு நான் போறேன் நீ போறேன் அப்படின்னு ஒரு போட்டாப்பட்டி வருது. இவர்ல சரி இவங்க 2 பேர்ல யாரு தலை சிறந்தவங்க அவங்கள அனுப்பலாம்னு சொல்லிட்டு இவர் நினைச்சிட்டு இருக்கும்போது நாரதர் முனிவரோட அவங்களோட உதவி கேட்கிறாரு. யாரு இவங்க 2 பேர்ல ரொம்ப தலை சிறந்தவங்க அவங்கள அனுப்பணும்னு சொல்லிட்டு நாரதர் என்ன செய்யறாரு, இவங்க 2 பேரும் வந்து நடனத்துல ரொம்ப பெஸ்ட், இவங்க 2 பேருக்கும் வந்து நடனம் வைக்கலாம், யார் சிறந்தவங்கன்னு நம்ம அதுல பார்த்து இவங்க அனுப்பிச்சு விடலான்றாரு. 2 பேருக்கும் வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வைக்கிறாங்க. ரம்பையும் ஊர்வசியும் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல பட்டையை கலப்புறாங்க. யாரு சிறந்தவங்கன்னு கண்டே பிடிக்க முடியல. ஓகே இந்திரன் வந்து குழம்பி உக்காடுறாரு, என்னடா இது நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு. சரி நாரதர் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கு, நம்ம எல்லாரை விட சிறந்தவன் வந்து பூலோகத்துல விக்ரமாதித்தன் ஒரு மன்னர் இருக்கான், அவன் வந்து இவங்க 2 பேர்ல யாரு சிறந்தவன்னு கண்டுபிடிச்சிருவான், அவனோட உதவி நாடுன்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவ்வளவுதாங்க, இந்திரன் உடனே என்ன செய்யற, தன்னோட தேரோட்டியை கூப்பிட்டு நீ போயிட்டு விக்ரமாதித்தனை மன்னனை கூப்பிட்டுட்டு வா இந்திரலோகத்துக்குன்றார். அவ்வளவுதான், இந்த தேரோட்டிக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துருது, என்னடா இது இந்திரலோகத்துல யாரு இவங்கள தலை சிறந்தவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, ஒரு பூலோகத்துல இருக்கவன் போய் எப்படி கண்டுபிடிப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நாரத முனிவர் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிடறாரு. இவனோட ஃபீலிங்ஸ, நீ அப்படிலாம் தப்பா நினைக்காத, அவன் விக்ரமாதித்த மன்னன் வந்து தேவர்களுக்கும் மேலானவன், நல்ல அறிவாளி, அவன் நீ போய் கூப்பிட்டுட்டு வா அப்படின்றாரு. இவருக்கு என்னத்தா இருந்தாலும் நாரதரோட பேச்சை கேட்டோம் மனசு சேஞ்ச் ஆகல, ஒரு ஃபீலிங்காவே போறான். ஃபீலிங்கா போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் வந்து விக்ரமாதித்த கிட்ட சொல்றான். விக்ரமாதித்தனும் ஏறி போறாரு. அவ்வளவுதான், விக்ரமாதித்தன் வந்து அந்த தேரோட்டியோட நினப்ப மனசுல இருந்து புரிஞ்சுட்டு என்ன செய்யறாரு, அவ்வளவுதான் அந்த தேரோட்டி வந்து இந்திரலோகத்துக்கு தன்னோட தேரை செலுத்தும் போது விக்ரமாதித்த மன்னன் வந்து தன்னுடைய கட்ட விரலை வந்து நல்ல ஒரு அழுத்துறாருங்க. தேர் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னேறல, மேல போகவே இல்லை. அப்பதான் வந்து விக்ரமாதித்த மன்னன்னா யாருன்னு சொல்லிட்டு அந்த தேரோட்டி உணர்றான். சாரிங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நான் இப்படி நினைச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறான் விக்ரமாதித்தன் கிட்ட. அதை விக்ரமாதித்தனும் உணர்ந்துக்கிறாரு. அவ்வளவுதான், 2 பேரும் வந்து தேவலோகம் வந்துடுறாங்க. தேவலோகம் வந்த உடனே இந்திரன் வந்து நல்லா வரவேற்று தனக்கு
ஈடா ஒரு அரியாசனத்துல வந்து விக்ரமாதித்த மன்னனை வந்து உட்கார வைக்கிறாருங்க. இந்திரனும் தன்னுடைய பங்குக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு வந்து விக்ரமாதித்த மன்னன் கிட்ட வந்து ஒரு பாரிஜாத மாலையை வந்து கொடுக்குறாரு. மன்னா, ரம்பை சிறந்தவளா இல்ல ஊர்வசி சிறந்தவளான்னு சொல்லிட்டு யாரு நடனத்துல ரொம்ப பெஸ்ட்டோ அவங்களுக்கு வந்து இந்த பாரிஜாத மாலையை வந்து நீங்க போடுங்க அப்படின்றாரு. ஓகே சொல்லிட்டு ரம்பையும் ஊர்வசியும் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு தனித்தனியா வந்து டான்ஸ் அவங்களுக்குள்ள வைக்கிறாங்க. யாரு சிறந்தவள்னு கண்டுபிடிக்கிறதுல விக்ரமாதித்த மன்னனுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு. என்னடா இது, ரம்பை சிறந்தவளா ஊர்வசி சிறந்தவளா கண்டுபிடிக்கிறதுல அவருக்கு ஒரு குழப்பம் வந்த உடனே சரி ஓகே, நம்ம வந்து ஈவினிங் வந்து திரும்பவும் ஒரு ப்ரோக்ராம் வைக்கலாம் யாரு சிறந்தவள்னு. ஆனா 2 பேரையுமே கூப்பிட்டு ஒன்னாவே இவங்க 2 பேரையும் வந்து டான்ஸ் வந்து நடனம் ஆட வைங்கன்றாரு. ஓகே, இந்திரனை ஓகே சொல்லிடுறாரு. 2 பேருக்கும் வந்து ஈவினிங் வந்து கூப்பிட்டு நீங்க டான்ஸ் ஆடணும்னு சொல்லிடுறாங்க. இந்த டைம்ல வந்து விக்ரமாதித்த மன்னனும் என்ன செய்யறாரு, போறாரு. ஒரு அழகான ஒரு தோட்டத்துல போயிட்டு அழகழகான பூக்களை பறிக்கிறாரு. அந்த பூக்களை எல்லாம் பறிச்சு மேல அழகா அதை இது பண்ணிட்டு உள்ள ஃபுல்லா வண்டுக நல்லா கடிக்கிற வண்டா அது உள்ள போட்டுறாரு. அந்த 2 பூங்கொத்துலயும் போட்டு நல்லா அழகா டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்த உடனே இவங்க 2 பேருக்கு வந்து ஈவினிங் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்க ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து 2 பேர்கிட்டயே வந்து என்ன செய்யறாரு, அந்த பூங்கொத்தை கொடுக்குறாரு. நீங்க 2 பேரும் இந்த பூங்கொத்தோடவே நடனம் ஆடுங்கன்றாரு. ஓகே சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடனத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. ரம்பை வந்து நல்லா எப்படியாவது ஊர்வசியோட நம்ம பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை காட்டிடணும்னு சொல்லிட்டு நல்லா வேகமா ஆடுறாங்க. அதனால வந்து அந்த பூங்கொத்தை வந்து நல்லா கொஞ்சம் இறுக்கமா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிடிக்க ஆரம்பிச்ச உடனே அதுல இருக்க வண்டி எல்லாமே வெளியேற ஆரம்பிக்குது. வெளியேறி என்ன செய்யுது, ரம்பையோட கையெல்லாம் கடிக்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், என்ன செய்யறாங்க, ரம்பை வந்து அந்த கடியெல்லாம் தாங்க முடியலாம டான்ஸ்ல இருந்து கொஞ்சம் தடுமாறுறாங்க. தடுமாறி ஏனத்தானோ அதான் அந்த மியூசிக் மிஸ் ஆகி ஆட ஆரம்பிச்சிடறாங்க. ஊர்வசி கரெக்டா நிதானமா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. யாரு சிறந்தவள்னு சொல்லிட்டு விக்ரமாதித்த மன்னன் வந்து கண்டுபிடிச்சிடறாரு. நடனத்துல சிறந்தவள் வந்து ரம்பையை விட ஊர்வசியை சிறந்தவள்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அந்த பாரிஜாத மலரை வந்து அவங்க கழுத்துல போட்டுறாருங்க. இந்திரன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. யாரு இவங்க 2 பேர்ல சிறந்தவர்கள்னு விக்ரமாதித்த மன்னன் கண்டுபிடிச்ச உடனே ஓகே, இதுக்கு பரிசா நம்ம எதனா கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து இந்திரன் முதல்ல வந்து இந்திர பதவி அடைஞ்சதுக்கு அப்புறமா வந்து சிவபெருமான் வந்து அவருக்கு கொடுத்த அரியாசனத்தை வந்து இந்த முறை வந்து விக்ரமாதித்தனுக்கு வந்து இந்திரன் வந்து கொடுக்கிறாரு. இந்த அரியாசனத்துல நீ அமர்ந்து ஆட்சி செய், 1000 வருஷம் உன்னோட நாட்டை நல்லா சிறப்பா ஆட்சி செஞ்சு நீ திருப்பி இந்திரலோகத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஒரு வரத்தையும் கொடுத்து அனுப்புறாரு இந்திரன் விக்ரமாதித்தரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதை எப்படி இருக்கு ஏது இருக்குன்னு நீங்க நல்லா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இதோட கண்டினியூஸா நெக்ஸ்ட் வீடியோ போட்டுட்டு வரேன். விக்ரமாதித்தன் ஸ்டோரி எல்லாமே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சல்யூட்.